வலிக்குதா? ச்சே. ஹால்ல இருக்கும்போதுதான் டைம் போலன்னு பார்த்தா ரூமுக்கு வந்து நேரம் போக மாட்டேங்குதே. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல மாமாவுக்கு இப்படி தோணுமா? சரி, போன் பண்ணி கேட்டுருவோம். சொல்லு ரேவதி. மாமா, மார்னிங் எப்ப வரும்? என்ன? அது இல்ல மாமா, இங்க நேரமே போக மாட்டேங்குது. எப்படா விடியும் உங்களை பாப்போன்னு இருக்கு. டைமே பார்த்துட்டு இருந்தனா உனக்கு அப்படிதான் தோணும். என்ன மாமா, ரோகிணி அக்கா என்ன சொன்னாங்களோ அதையும் நீங்களும் சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் புலம்பி முடிச்சிட்டு இப்ப எனக்கு கால் பண்றியா? என்னது, நான் புலம்புறேனா? மாமா ரேவதி, நாளைக்கு நம்ம மீட் பண்ண தானே போறோம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் டவுட் வர மாதிரி நடந்துக்காத. சரிங்க மாமா. என்ன இது, இந்த கடிகாரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. சம்திங் ராங். இந்த கடிகாரம் நகரவே மாட்டேங்குது. ஒருவேளை பூமி சுத்துறது நின்றுச்சா? இல்லையே, நாம படிச்ச பிசிக்ஸ்ல பூமி நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. கடிகாரம் தான் ஏதோ பிரச்சனையாயி ஸ்லோவா இருக்கு. கீழே போய் அக்காட்ட என்னன்னு கேப்போம். ரேவதி, பொழுது ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? அக்கா, இந்த Dress சூப்பரா இருக்குக்கா. Thank you ஸ்வாதி. புது Dress எல்லாம் போட்டுக்க. ஏதாவது விசேஷமா? அதானே, உனக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. விசேஷம்லாம் இல்லப்பா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அதான் நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்காக நேத்துல இருந்து எங்களை படாத பாடு படுத்துட்டியா ரேவதி நீயே? நல்லா கேளுங்க மாமா. Cheers. இவன் நேத்துல இருந்து நம்மள படுத்தின டார்ச்சருக்கு எல்லா வால் கிளாக்கையும் தூக்கி வீசலாம் போல இருந்துச்சுங்க எனக்கு. இந்த தூக்கி கடாசு. சாரிக்கா, வரேன். பாய். என்ன இது, இவ நடவடிக்கை எதுவும் சரியில்லையே. இவ கிளம்பி இருக்கிறத பார்த்தா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த கார்த்திக் கூட சேர்ந்து எங்கயாவது வெளியில போறாளோ? இன்னைக்கு உன் திருட்டுத்தனத்தை மொத்தமா நான் கண்டுபிடிக்கிறேன் ரேவதி. அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, இப்பதான் வந்தேன். என்ன புது ட்ரெஸ்ஸா? ஆமா, இன்னைக்கு டே ஃபுல்லா உங்க கூட தானே இருக்க போறேன். அதான் இந்த Dress போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு மாமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்களும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொன்ன பதிலுக்கு நீயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரிவா போலாம். நான் சீரியஸா தான் சொல்றேன் மாமா. நீங்க எப்பவுமே அழகுதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க.
அப்படியா? சரி, ஓகே, பாப்பலாம். வண்டியில ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்க மாமா. ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். முக்கியமான இடமா? அப்படி என்ன இடம் மாமா? நான் சொல்றதை விட நீயே நேர்ல வந்து பாரு. ரொம்ப நாளா அந்த இடம் உனக்காக தான் வெயிட்டிங். சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க மாமா. எந்த இடம்னு சொல்லுங்க. ஏய், இப்ப நம்ம அங்க தானே போறோம். வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. வா. இது யார் வீடு மாமா? உன் வீடுதான். ஆ? நம்ம வீடு. உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டினது. இது யார் வீடு மாமா? உன் வீடுதான். ஆ? நம்ம வீடு. உனக்காக நான் பார்த்து பார்த்து கட்டினது. என்ன மாமா சொல்றீங்க? இது நம்ம வீடா? என்னோட வீடா? ஆமா ரேவதி, இன்னும் நாளா உனக்காக தான் இந்த வீடு காத்துட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும்ன்றது என் ரொம்ப நாள் ஆசை. மாமா, எனக்காக இவ்ளோ தூரம் யோசிச்சு நீங்க, நான் இந்த அளவு அன்புக்கு தகுதியானவளா? ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த வீட்டுக்குள்ள நீ வரும்போது சிரிச்சிட்டே சந்தோஷமா வரணும். உள்ள வா.